நாட்டில் இன்று பலத்த மழை 5 மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை. யாழில் வைத்தியர் மீது தாக்குதல் நடத்தியவர்களால் பாரிய சர்ச்சை. போலீஸ் விசேட நடவடிக்கையின் கீழ் 736 பேர் கைது. மஹிந்தவை கைது செய்தால் 400 ஆண்டுகள் சிறை. முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம். ட்ரம்புக்கு தங்க சிலை. பத்ரமுல்லையிலிருந்து பொருளை நோக்கிய வீதிகளிலும் கொழும்பிற்குள் நுழையும் வீதிகளிலும் இன்று காலை முதல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாக போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் 10 மணி முதல் நாளை முற்பகல் 10 மணி வரை அமுலில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கொழும்பு, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் வீதியில் பயணித்த வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவரை காவல்துறையினர் விடுவித்த சம்பவம் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. இது குறித்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் குறித்த இருவரும் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழில் வைத்தியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய இருவர் காவல்துறையினரால் விடுவிக்கப்பட்ட விடயம் பாரிய சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கோப்பாய் காவல் பிரிவுக்கு உட்பட்ட உரும்புராய் பகுதியில் வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். இதன்போது மது போதையில் இருந்த ஒரு குழுவினர் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்றுள்ளனர். இதன்போது குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறிய வேளை அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த வைத்தியர் இதுகுறித்து கோப்பாய் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இதன்போது அங்கு வந்த கோப்பாய் காவல்துறையினர் இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பி சென்றுள்ளனர். பின்னர் குறித்த வைத்தியர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்த இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பாய் காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி தெரிவித்தமைக்கு அமைவாக பிணை எதுவுமின்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த வைத்தியர் இன்னமும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் விடுவித்தமையானது குறித்த கும்பலுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் தொடர்பு உள்ளதா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் எழுப்புவதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் நேற்று 736 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விசேட நடவடிக்கைகள் பிரதேச மட்டத்தில் உள்ள அனைத்து பிராந்திய போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் செயற்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த நடவடிக்கைகளில் போலீசார் 28,705 பேரை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர். இதற்கிடையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டிய 50 பேரும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டிய 20 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு 400 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தின் போது நடந்த கடுமையான ஊழல்கள் காரணமாக மஹிந்தவை இவ்வாறு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். சீனாவிற்கு 2010ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொண்ட பயணத்தின் போது 65 பேர் ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானத்தில் அதிகாரப்பூர்வமாக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்க விடயத்தில் அரசாங்கம் நடந்து கொண்ட முறையை நான் வரவேற்கின்றேன். ரணில் விக்ரமசிங்க செய்தது சரி என்று நான் கூறவில்லை. அவரது நிலையை பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தவர். ஆனால் இந்த வழக்கில் இந்த அரசாங்கம் அமைந்த முன்னுதாரணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ஷ போன்றவர்களுக்கு சுமார் 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும். என்னுடைய நெருங்கிய கூட்டு
கூட்டாளிகளாக இருந்தவர்கள் என்பதால் ஜெனரல்கள், பிரிகேடியர்கள், மேஜர்கள் மற்றும் கர்னல்கள் உட்பட 35 மூத்த ராணுவ அதிகாரிகளை ஓய்வூதியம் இல்லாமல் ராணுவ சேவையில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் வெளியேற்றியது என குறிப்பிட்டுள்ளார். 5 வருடம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடியில் புதிய அஞ்சல் காரியாலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த 30 வருடங்களாக அரசு சொத்துக்களையும் இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போதே அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் எதிர்க்கட்சியினரும் கூறி வருவதாக நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார். எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருப்பதை தாம் மக்களுக்கு காட்டியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க தலைநகருக்கு வெளியே ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் பிரமாண்டமான தங்க சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. கொயினை கையில் ஏந்தி நிற்கும் வகையில் நிறுவப்பட்டுள்ள இந்த சிலை சுமார் 12 அடி உயரம் கொண்டது என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கிரிப்டோ கரன்சி முதலீட்டாளர்களின் நிதியில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிலை தற்போது மக்கள் மத்தியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிலையின் புகைப்படங்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் நிலையில் டிஜிட்டல் நாணயத்தின் எதிர்காலம், பணவியல் கொள்கை மற்றும் நிதி சந்தைகளில் மத்திய அரசின் பங்கு பற்றிய விவாதத்தை தூண்டும் நோக்கில் இது உருவாக்கப்பட்டதா என கேள்விகள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை.